இறைவனுக்கு அவர்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டும். ஏனெனில் மனிதர்கள் பெரும்பாலும் நஷ்டங்களில், துன்பங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எந்த நேரமும் கவலை என்கிற உணர்வு புகட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதனை யார் புறக்கணிக்கின்றார்களோ அவர்களுக்கு பயமும் புகட்டப்படுகின்றது. அவர்களுடைய தவணை காலம் நெருங்கி வரும் பொழுது இது நிகழ்ந்துடுமோ என்று அஞ்சுகின்றார்கள். இந்த அச்சம் இறைவனிடம் சேர்கிறது. அது பிரார்த்தனையாக அமைகிறது. அச்ச உணர்வுகள் தான் உங்களுடைய பிரார்த்தனையாக அமைகின்றன. எந்த அளவுக்கு நாம் நம்முடைய இறைவனை தியானிக்கின்றோமோ, இறைவன் யார் என்பதை எந்த அளவுக்கு நாம் கேள்விகளை கொண்டு அதிகமாக பதில் தெரிகின்றோமோ அதற்கு பெயர் தியானம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, என்னுடைய மனதில் ஒரு கவலை ஏற்படுகின்றது. ஏன் ஏற்படுகின்றது? எதை பற்றிய கவலை அது? ஒரு காலம் அதனை நாம் இனம் காண முடியாது. உங்களுக்காக ஒரு துன்பம் என்று அறிவிக்கக்கூடிய அந்த நற்செய்தி, எச்சரிக்கையும் நற்செய்தியும் ஒரு சேர அமைகின்றது. நான் எவ்வளவோ முயற்சி பார்க்கின்றேன். இந்த கவலை ஏன் எங்கிருந்து வருகின்றது என்பதை. இது மாயையா அல்லது பொய்யா? நிச்சயமாக அது மாயையும் கிடையாது, பொய்யும் கிடையாது. உங்களுடைய மனதில் நிகழக்கூடிய ஒவ்வொன்றுமே நிகழ இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுடைய வடிவங்கள், மறைவான வடிவங்கள் அறிவிக்கப்படுகின்றது. உங்களில் நிகழ இருக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சியுமே மனதில் அதற்கு முன்பாகவே ஒரு கவலை அல்லது ஒரு பயம், இந்த இரண்டையும் கொண்டல்லாமல் உங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை, தீர்மானிக்கப்பட்டுவிட்டது. தீர்மானிக்கப்பட்டுவிட்ட அந்த ஒரு விஷயம் உங்களில் நிகழ்ந்து தீரும். யார் அந்த எச்சரிக்கையை பயபக்தியோடு ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய துன்பம் நீக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அந்த துன்பம் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக நன்மைகள் அவர்களுக்காக முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்டு மனதிற்கு அறிவிக்கப்படுகின்றது. சுகமாக வாழ்கின்றார்கள். கவலையும் அமைதியும் மாறி மாறி நம்முடைய மனதில் ஏற்படுவது இதனுடைய அடிப்படையில் தான். கவலையும் இருக்கிறது. என்னை அறியாமலேயே அந்த கவலையை நீங்கி மனம் சில நேரங்கள் அமைதியாக இருந்தன. திரும்பவும் கவலைகள், திரும்பவும் அமைதி, மாறி மாறி வரக்கூடிய சூழ்நிலைகள் எது அடிப்படையில் என்றால், எந்த அளவுக்கு அந்த கவலையை நிகழ்மை என்ற பயத்தையும் கொண்டிருக்கின்றீர்களோ அந்த பயம் நிகழ வேண்டாம் என்பது. நிகழ்ந்துவிடுமோ என்ற ஒரு எண்ணம், நிகழ வேண்டாமே என்ற எண்ணம், எல்லாமே உள்ளுக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நிகழ வேண்டாம் என்ற அந்த எண்ணம் நமக்குள் தலையெடுக்கும் பொழுதுதான் அமைதி ஏற்படுகிறது. அமைதி ஏற்பட்டதும் நான் மறக்கின்றேன். மீண்டும் என்னுடைய வாழ்க்கையில் எந்த தவறுகளில் நான் இருந்தேனோ அதே தவறுகளில் மெத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எப்படி அந்த கவலையை நீங்கியது என்பதை கவனிக்காமல் மனதை நாம் ஒருபோதும் அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரதானம் என்பதை அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அங்கு நிகழாத நிகழ்ச்சிகள், அங்கு அறிவிக்கப்படாத ஒன்று, அங்கு எச்சரிக்கப்படாமையாக இருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்காக நன்மையும் தீமையும் நிகழ்வதில்லை. இன்னைக்கு ஒரு கஷ்டத்துல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னு சொன்னா அதற்கு காரணம் என்னுடைய கஷ்டத்துக்கு முன்பாக அறிவிக்கப்பட்ட அந்த எச்சரிக்கையை, நல்லுபதேசத்தை நான் மறந்துவிட்டேன் அல்லது அதை நான் நினைவு கொண்டுவிட்டேன், புறக்கணித்தேன். இன்னும் என்ற எச்சரிக்கைகளை நான் அலட்சியப்படுத்தினேன். எச்சரிக்கைகள் நமக்கு எந்த நேரமும் உண்டு. கவலை என்று இருக்கும் பொழுதுதான் கவலை வேண்டாம் என்ற அந்த நல்லுபதேசமும், நீங்கள் இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற நற்செய்தியும் எச்சரிக்கையும் இன்னும் உங்களுக்கு சமீபமாக நிகழக்கூடிய நிகழ்ச்சியை கொண்டு கவலையை உறுதிப்படுத்தியும் வைக்கின்றோம். நாம் முகம் வாட்டமாகவே இருக்கின்றோம். பல சமயங்களில் உள்ளுக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகள் அது சத்தியம் என்பது புரியாமல் யார் அதனை ஏற்றுக்கொள்கின்றார்களோ நிச்சயமாக இது
நாம் இறைவனிடமிருந்துள்ள மறைவான விஷயங்கள் உள்ளதாகவும் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிப்பவன் இறைவன் தான். நிச்சயமாக அவனுடைய வாக்குகளை நாம் சந்திக்க இருக்கின்றோம். அதனை நாம் புறக்கணிப்பவர்களாக இருக்கக்கூடாது என்பதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும். மனம் என்ற ஒரு அருபமான மிகப்பெரிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் என்றென்றுமே மன அமைதியும் சுகமும் நிலவ வேண்டும். அதனை யார் பாதுகாத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்கள் அறியாத நன்மைகள் அவர்களை வந்தடையும். அதன் பாதையில் அவர்களுடைய ஞானங்கள் அவர்களை செலுத்தும். என்று நான் ஒரு தேவைக்காக வெளியில் செல்கின்றேன். உதாரணமாக அந்த தேவை மிகவும் அவசியமானது. அது நிகழ்ந்தால் நன்றாக இருக்கும். அது நிகழவில்லை என்றால் எனக்கு ஏமாற்றமாக. இது ரொம்ப ஆர்டினரி லைஃப். நிகழ்ந்தாலும் கஷ்டம் கிடையாது, நிகழவிட்டாலும் பெரும் துன்பம் கிடையாது, ஒரு ஏமாற்றம் தான். அப்படிப்பட்ட சிறு சிறு விஷயங்களில் நம்முடைய கவனத்தை நாம் செலுத்த விரும்புகின்றோம். நிகழ வேண்டும் என்று இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் சமாதானம் அடைகின்றீர்கள்? நிகழாவிட்டால் எனக்கு ஒரு மன ஏமாற்றம் இருக்கும் என்று. அந்த மன ஏமாற்றத்தையும் நீங்கள் நன்மையாக கருத வேண்டும். ஏனெனில் இதைவிட அழகானது இறைவன் இருக்கிறது என்ற அந்த ஒரு செய்தி உங்களுக்காக உண்டு. இன்று நான் என்னுடைய தேவைகளில் நான் செய்த முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கவில்லை. உங்களுடைய முயற்சிகள் நன்மையான விதத்தில் அமைந்திருக்குமானால் நிச்சயமாக எதனை நீங்கள் இப்பொழுது எதிர்பார்த்து உங்களுக்கு இல்லை என்று ஏமாற்றம் அடைந்தீர்களோ அதைவிட அழகானதை கொண்டு நீங்கள் செய்திருக்கக்கூடிய இறைவனுக்கே அனைத்து புகழும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அழகான ஒரு சூழ்நிலை உங்களுக்காக நிரந்தரமான ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய பாதையில் உங்களை அமைப்பான். உயர்வான ஞானங்களோடு. ஞானங்களுக்கும் அறிவுக்கும் உள்ள வித்தியாசம் என்று 5 புலன்களை கொண்டு நான் அறியக்கூடிய ஒவ்வொன்றுமே அறிவு. 5 புலன்களுக்கு அப்பால் மனம் என்று ஒன்று இருக்கின்றது. அதில் நான் விரும்பக்கூடியது இந்த 5 புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஞானங்களை கொண்டு நீங்கள் வாழ்விக்கப்படுவீர்கள். உங்களுக்குள் ஒரு உணர்வு தோன்றும். இது இப்படி செய்தால் நல்லது, இப்படி செய்தால் நல்லது. அதில் எந்த மனிதனுடைய வழிமுறையும் தீண்டப்படாது. ஆனால் மற்ற மனித வழிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விசேஷமான ஒரு பகுதியாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் அமைதியாக மேற்கொள்வீர்கள். கடும் பிரயத்தனத்தோடு அந்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள மாட்டீர்கள். உங்களுக்காக விதிக்கப்பட்டது உங்களிடம் வந்து சேரும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது உங்களை விட்டும் தவறாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவ்வளவு உறுதியாக உங்களுடைய ஞானங்கள் உங்களுக்கு வழிகாட்டும். நீங்கள் போகக்கூடிய பாதை சரியானது. உலக மக்கள் எவ்வளவுதான் உங்களை உந்தி தள்ளினாலும் சரி, நீங்கள் அதற்காக செல்ல மாட்டீர்கள். எவ்வளவுதான் நீங்கள் சோம்பேறிகளாக இருக்கின்றீர்கள், முயற்சி செய்யுங்கள், கடுமையான விஷயங்கள், இரவு பகல் பார்க்காமல் உழையுங்கள் என்று கூறுவார்கள். நிச்சயமாக அதை இருக்க மாட்டார்கள். வாக்குவாதமும் செய்ய மாட்டார்கள். அவர்களுடன் நல்லவரோடு இருப்பார்கள். இன்னும் தன்னுடைய காரியங்களில் உறுதியாகவும் இருப்பார்கள். அந்த உறுதியான வாக்குகள் நிறைவேறும் என்ற அந்த இறைவனுடைய பாக்கியங்களிலும் எந்த துன்பத்துக்கும் மனத்தில் கஷ்டங்களுக்கும் வழிவகுக்காமல் நம்பிக்கையை உறுதிப்படுத்தியவர்களாக, சந்தேகங்கள் நீக்கப்பட்டவர்களாக, உறுதியான செயல்களில் அவர்கள் சுமூகமான முறையிலும் அழகான முறையிலும் எந்த கஷ்டமும் இல்லாமல், எந்த சோர்வும் தீண்டாமல், கலைப்பும் தீண்டாமல் அவருடைய பாதைகள் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். இது இறைவனுடைய வாழ்க்கை. உங்களுக்காக அறிவிக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் இறைவனுடைய புறத்திலிருந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியது என்பதை இன்று நாம் அறிய வேண்டும். இறைவன் நம்மோடு இருக்கின்றான். அவன் நம்மை படைத்தவன். அவனுக்கு நிகராக படைப்பாளன் இல்லை. வெளிப்படையானதையும் படைத்திருக்கின்றான் என்னுடைய உருவங்களாக, மறைவானதையும் படைத்திருக்கிறான் என்னுடைய மனமாக. என்னுடைய மனம் பொருந்திய வாழ்க்கையில் என் உடல் அமைய வேண்டும். என் உடல் விரும்பக்கூடிய வாழ்க்கையில் என் மனம் ஈடுபடக்கூடாது. இது சரியா தவறு? என் உடல் சுகங்களில் என்னுடைய மனம் நாடக்கூடாது. அதில் என் மனம் திருப்தி அடையக்கூடாது. உங்களுடைய உடல் சுகங்களுக்கான அவ்வளவையும் கொடுத்து விட்ட பிறகு நான் இப்பொழுது திருப்தி அடைந்து விட்டேன் என்று உங்களுடைய மனம் நிச்சயமாக பொருள்களின் அடிப்படையில் படைக்கப்பட்டுவிட்ட பொருள்கள் தான் இந்த கண்களுக்கு, காதுகளுக்கு, மூக்குக்கு, இந்த 5 புலன்களுக்கும் படைக்கப்பட்ட பொருள்களில் தான் சுகம். உணவு கூட படைக்கப்பட்ட பொருள்களில் தான் சுகம். மனதிற்கு சுகமானது
உங்களுடைய பொருளின் அடிப்படைக்கு அப்பாற்பட்டது. எனக்கும் உங்களுக்கும் இடையே நட்புறவு இருக்குது என்றால், அந்த மனம் எனக்கு தூய்மையாக இருக்க வேண்டும். மனம் எனக்கு உண்மையாக இருக்க வேண்டும். மனம் எனக்கு நயவஞ்சகமாக இருக்கக்கூடாது. மனம் எனக்கு துரோகமாக இருக்கக்கூடாது. அவ்வளவுமே மறைவானது. அப்படி துரோகமாக இருக்கின்றீர்கள் என்பது எனக்கு பிற்காலம் தெரிய வரும் பொழுது என் மனம் பெரும் சங்கடப்படும். ஆக மனம் என்ற ஒன்று சங்கடத்தில் இருக்கும் பொழுது பெரும் துரோகத்தாலும் நயவஞ்சகத்தனத்தாலும் நான் பெருமளவு பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது உலகத்தினுடைய பொருள்கள் எதுவுமே எனக்கு பிடிக்காது. இந்த நயவஞ்சகத்தையும் துரோகத்தையும் எனக்கு கிடைக்கப்பட்ட தீமையையும் நம்பி கருத்தெடுக்கப்பட்ட அந்த விதமான சூழ்நிலைகளிலும் நான் வாழும் பொழுது என் கண்களுக்கு, காதுக்கு, மூக்குக்கு, வாய்க்கு, தோடுக்கு இவை எல்லாமே எனக்கு கொடுக்கக்கூடிய சுகங்கள் அவ்வளவுமே எனக்கு பிடிக்காது. ஈடுபட முடியாது. அதில் அவ்வளவு ருசி இருக்காது. முதலில் மனம் எனக்கு சுகமாக வேண்டும். பிறகு என் உடல் ருச்சிகளின் பக்கம் நான் சொல்வேன். மனம் சுகமாகாமல் இருக்கும் பொழுது உடல் ருச்சிகளுக்கு வேலை இருக்கிறது. அதனையும் நான் அனுபவிக்க வேண்டும் என்றால் என் மனதை போதைக்குண்டாக்கி, என் மனம் என்னை பேச முடியாத விளக்காக்கி, பிறகு அந்த உடல் ருச்சிகளில் நான் ஏற்பட வேண்டும். அந்த போதையின் காரணமாக மனம் துண்டாடப்பட்ட பிறகு என் உடலை நீக்கப்பட்ட பிறகு இது உலக மனிதனுடைய வாழ்க்கையின் வழிமுறை. வேடிக்கைகளும் கேளிக்கைகளும் கூட என் மனதை விட்டும் என் உடலை நீக்கிக் கொண்டு என் உடல் சுகங்களை அனுபவிப்பதுதான் பொழுதுபோக்குகள், கேளிக்கைகள், விளையாட்டுகள். இவற்றில் உங்களுக்கு சொற்பமான சுகம் இருக்கின்றது. அதை விட்டு மீண்டு வரும் பொழுது உங்களுடைய மனதின் அழுத்தம் உங்களுடைய உடலை பாதிக்கும். அந்த தூக்கமும் கிடையாது, நிம்மதியும் கிடையாது, பகல் வேலைகளில் ஓய்வு கிடையாது, இரவு வேலைகளில் அமைதியும் கிடையாது. இதில் இரண்டு விதமான வாழ்க்கையை நீங்கள் இப்பொழுது மேற்கொள்கின்றீர்கள். மனம் பொருத்தத்திற்கு என்னுடைய உடல் வாழ்க்கை, உலக வாழ்க்கை அமைய வேண்டுமா? உலக வாழ்க்கையினுடைய அடிப்படையை ஒட்டி உடல் சுகத்திற்காக வேண்டி நான் மனதை ஈடுபடுத்திக் கொண்டு வாழ முடியும். எது சரி? மனதை நான் உலகத்தின் அடிப்படையான பொருள்களின் சுகத்திற்கும் என்னுடைய உடலுக்கான இச்சைகளின் சுகத்திற்கும் நான் என் மனதை ஈடுபடுத்துகின்றேன். அவ்விதமாக அல்ல. உங்களுடைய மனதில் ஏகப்பட்ட தேவைகள், அந்த தேவைகள் நிகழாது என்ற அந்த ஒரு சூழ்நிலையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் கவலை முடியும். கவலை என்பது முன்னறிவிப்பு நற்செய்தியினுடைய அழகான உதாரணமாக உங்களுடைய மனதிலிருந்து வாழ்க்கை ஆரம்பிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி எந்த நேரமும் கவலையும் பயமும் உங்களுக்கு நிச்சயமாக இறைவன் ஒரு தற்காப்புக்காக, தடுப்புக்காக, பாதுகாப்புக்காக அமைத்திருக்கின்றான். அதனை சர்வ சாதாரணமாக எண்ணி நாம் அவற்றை விட்டு புறக்கணித்தவர்களாக வாழ்ந்துவிடக்கூடாது. அந்த வாழ்க்கையிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கவலை வரும்பொழுதெல்லாம் நீங்கள் உங்களுடைய இறைவனை நினைவு கொள்ளுங்கள். யார் அந்த கவலையை அமைத்தது? பார்க்க முடியாத ஒன்று நாளைய நிகழ்ச்சியாக இன்று அமைக்கப்படுகின்றது. அந்த கவலை என்பது உங்களால் முடியாது. நீங்கள் விரும்பக்கூடிய ஒன்றை நீங்கள் அடைய முடியாது, உங்களுக்கு வழி இல்லை. ஆனால் நிச்சயமாக அது உங்களுக்கு நிறைவேறிய தீர வேண்டும் என்ற அந்த சத்தியத்தை கொண்டு அது நிகழாது என்று என்னால் முடியாது என்று ஆகும் பொழுது கவலை ஏற்படுகின்றது. அந்த காரியம் நிகழ்ந்தால் மட்டும்தான் நான் வாழ்க்கை வாழ முடியும். உதாரணமாக பணம், வறுமை. அந்த வறுமை வந்துவிடக்கூடாது என்று இப்பொழுது நான் விரும்புகின்றேன். சில கடன்களும் இருக்கின்றன. அந்த கடன் தொண்டைக்காரர்கள், கடன்காரர்களும் தொண்டை கொடுப்பார்களே, இவர்களை விட்டு நான் எப்படி பாதுகாத்துக் கொள்வது? எனக்கு வழி தெரியவில்லை. இப்பொழுது கவலை. கவலை ஏற்படும் பொழுதெல்லாம் உதாரணத்திற்காகத்தான் கூறினேன். ஒரு சிறிய ஒரு நோய் இருக்கின்றது. அந்த நோய் நாளையில் உங்களுக்கு அதிகமாகிவிடும் என்று அறிவிக்கின்றார்கள். கவலை. இது அதிகமாக கூடாது, சுகமாக வேண்டும் என்று இறைவனுடைய வாக்கு. இறைவனை நாம் நிச்சயமாக சந்திப்போம். அவனுடைய வாக்கு உண்மையானது. அந்த வாக்கு உறுதியாக நடைபெறும் அந்த நாள் இறைவன் இருக்கின்றான் என்பதை எனக்கு துல்லியமாக அறிவிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையினுடைய பகுதிகளில் நான் வாழ்விக்கப்படுவேன். உங்களுடைய இதயத்தில் இறைவன் பேசிக் கொண்டிருப்பது ஒவ்வொன்றுமே அழகான செய்தி. ஆனால் அதில் துக்கமான செய்திகளை நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு கற்பிக்கின்றீர்கள். முடியாது என்று. யாரால் முடியாது? உங்களால் முடியாது. யாரெல்லாம் கடவுள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ அவர்களிடம் ஒரு கேள்வி, நீங்கள் கடவுளை நம்புகின்றீர்களா? ஆம், நம்புகின்றோம். எவ்வளவு நம்புகின்றீர்கள்? நிறைய நம்புறேன்னு சொல்லிட்டோம். ஆனால் உண்மையில் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் இல்லை. கடவுளை நம்பிக்கை கொள்ளும் பொழுது கடவுளை பார்த்திருக்கின்றீர்களா என்று ஒரு கேள்வி, பார்க்கவில்லை. கடவுளை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை.
அப்படியே கற்பனை செய்தாலும் பொய் தானே? ஆம், பொய். கடவுளை உணர முடியுமா நீங்க? எஸ், நிச்சயமாக உணர முடியும். அந்த உணர்வுக்கு உருவம் கிடையாது. படைக்கப்பட்ட எந்த ஒரு பொருளுமே கடவுள் படைக்க இருக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கைக்கு நிகரானது இல்லை, சமமானது இல்லை. அவன் உங்களுக்காக படைக்க இருப்பது புதியது, புதிய படைப்பு, அழகான படைப்பு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்கின்றது. ஒரே எண்ணம் ஒவ்வொருவருக்கும் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான எண்ணம். ஒவ்வொருடைய தேவையும் வித்தியாசமானது. இந்த வித்தியாசமான தேவைகளை ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையே பிரத்யேகமாக அவரவர்களுக்கு உரிய அழகான சூழ்நிலையாக இனி வரும் வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்க்கை என்றென்றும் அந்த சூழ்நிலையில் அந்த உலகத்தில் அமையும். அவர்களுக்கான நேரமும் காலமும் குறிக்கப்பட்டதாயிற்று. அவர்கள் நம்பிக்கை கொண்டு பயபக்தியுடன் வாழ்வார்கள். இறைவன் எனக்காக நன்மை விதித்திருக்கின்றான். ஒவ்வொருவருக்காகவும் சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று விதித்திருக்கின்றான். அவ்வளவுதான். அந்த சுகத்திற்கு என்னென்ன அம்சங்கள் தேவை உங்களுக்கு தெரியாது. நமக்கு தேவையானதுதான் பணம், அவ்வளவுதான். எதுவுமே தெரியாது. சுகமான வாழ்க்கை, அதை கொண்டு நீங்கள் என்ன சுகத்தை அனுபவிப்பீர்கள் தெரியாது. இப்ப என்ன சுகம் நீங்க அனுபவிச்சுட்டு இருந்தா இந்த பணத்தை கொண்டு புதிய சுகத்தை அனுபவிப்பீர்கள். இப்ப மனசு சுகமா இருக்கும் பொழுது உங்களுடைய உடல் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக்கப்பட்ட நிலையில் அந்த சுகம், மன சுகம் இருக்கிறது. உலக தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக்கப்பட்ட நிலையில் அந்த மனம் சுகம் இருக்கின்றது. வானங்கள் முதலாக பூமி வரையிலும் இயற்கை என்று சுற்றிலும் இருக்கின்றது. அவ்வளவிடம் எனக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமைத்து அதன் காரணமாக நான் இப்பொழுது ஒரு சுகமான வாழ்க்கை வாழ்கின்றேன். இதில் உங்களுடைய பங்கு பணத்தை கொண்டு நீங்கள் சம்பாதி. மன அமைதிக்கு நிகரான சுகம் கிடையாது. அதிலிருந்துதான் உடல் சுகம். மன அமைதி கெடும் பொழுது பதற்றம் ஏற்பட்டுவிடும். அந்த பதற்றத்தில் கைகால்கள் நடுங்கும், வியர்த்தும் ஊற்றும், இனியும் மாரடைப்பும் வரும், அல்லது கைகால்கள் இழந்து போகக்கூடிய அளவுக்கும். எந்த சூழ்நிலையில் எந்த நிகழ்வு வேண்டாம் நிகழ்வுதான் உங்களுடைய மனம் அமைதி குறையும் போது. மன அமைதியை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த மன அமைதிக்கு நிகரான உடல் சுகம் கிடையாது. உள்ளத்தின் அறிவிப்பை அந்த மனம் ஏற்க வேண்டும். உள்ளம் என்பது ஆன்மாவாக இருக்கின்றது. அந்த ஆன்மா இறைவனுடைய கட்டளைகளை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. என்றென்றும் சுகமான வாழ்க்கையில் வாழுங்கள். என்றென்றும் சுகங்கள் அதிகரித்த வாழ்க்கையை வாழுங்கள். சுகம் என்றாலே என்னன்னு தெரியாது. சுகத்தை அதிகரிக்கக்கூடிய வாழ்க்கை அவ்வளவு மறைவானது. ஆனால் நாம் அவற்றை பொருளாக மாற்றிக்கொண்டு எவ்வளவு பொருள் அதிகமாக சேர்க்கின்றோமோ அந்த அளவுக்கு சுகம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக எனக்கு ஒரு அறை இருக்கின்றது, அதில் நான் தூங்குகின்றேன். அது 6 அடிக்கு 6 இருந்தாலும் சரி, 60 அடிக்கு 60 இருந்தாலும் சரி, உங்களுடைய படுக்கையினுடைய அளவு அவ்வளவு. பொருளாக நான் அதிகரித்துக் கொண்டேன். விசாலமான இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் எனக்கு தேவையானதெல்லாம் 6 அடி பெட்டு, 4 அடி அகலம், நீளமும் அகலம், அவ்வளவு. இது எவ்வளவு பெருசாக கட்டினா உங்களுக்கு மனசு அமைதியா இருக்கும். அல்லது சுகமான தூக்கத்தை அமைதியோடு கூடிய நெஞ்சத்தோடு கூடிய அந்த உள்ளம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் பொழுது, உங்களுடைய மனசுக்கு பாதுகாப்பாக இருக்கும் பொழுது, அந்த மனதின் பாதுகாப்பில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய நிலையில் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த தூக்கம், அதற்கு பின் கிடைக்கக்கூடிய அழகான அந்த புத்துணர்ச்சி எந்த பணத்தை கொண்டு நீங்கள் வாங்க முடியும்? எவ்வளவு பெரிய அரண்மனையில் வாழ்ந்து கொண்டு இதனை நீங்கள் அடைய முடியும் என்று பிரிட்டன் இளவரசி, இந்த இளவரசி பட்டமே வேண்டாம் எனக்கு, நான் தனியாக போயிட்டேன், எந்த பட்டம் வேண்டாம். மன அமைதிக்கு முன்பாக இந்த உலகமே ஒரு அற்ப பொருள் என்பதை அறிந்து கொண்டது. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு படைப்பை பற்றியும் நாம் நம்முடைய கண்கள் ஈர்க்கப்பட்டதாக, அதனால் ஈர்க்கப்பட்டதாக ஆக்கிவிட வேண்டும். ஒருபோதும் இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் பெரிதாக எண்ணி பார்க்கும் பொருள்களெல்லாம் உங்களுக்கு அழகாக ஆக்கிக்கொண்டு அதன் கவர்ச்சியினால் நீங்கள் ஈர்க்கப்பட்டவர்களாக மதிமயங்கிய நிலையில் வாழக்கூடிய வாழ்க்கையை விட்டும் இன்று நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உங்களுடைய மனதில் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளை மட்டும் கவனியுங்கள். அங்கு அழகான இறைவனுடைய வாக்குகள் இருக்கின்றன. சுகமான வாழ்க்கையை வாழுங்கள். அந்த சுகமான வாழ்க்கையை உங்களுக்கு தெரியாது. நான் தான் உங்களுக்காக படைப்பவன். அந்த சுகமான உணர்வை உங்களுக்கு ஊட்டிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழுங்கள். உங்களுக்காக நீங்கள் கருக்கொண்டதை நான் உங்களுக்கு வெளிப்படையாக அமைக்கக்கூடிய அந்த நாள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. விதிக்கப்பட்ட அந்த நாள் ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது விதிக்கப்படுகின்றது என்று நான் அதை கவனிக்கின்றேனோ விதிக்கப்படுகின்றது சுகமான வாழ்க்கை.
இந்த சுகமான வாழ்க்கையை நான் ஊர் சுற்றும் வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டேன். இந்த சுகமான வாழ்க்கையை நான் உலகம் சுற்றும் வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டேன். இந்த சுகமான வாழ்க்கையை நான் பகட்டுக்கும் என் உடலுக்கும் செய்யக்கூடிய அவ்வளவு சுகங்களுக்கும் நான் ஆக்கிக் கொண்டேன். மனம் இல்லாமல் உடல் விளைச்சல் கிடையாது. எந்த ஒரு சுகத்தையும் அனுபவிக்க முடியாது. மனதில் ஒரு பெரும் துயரம் ஏற்பட்டுவிட்டது என்றால் எவ்வளவு பெரிய வான வேடிக்கைகள் இருந்தாலும் சரி, கேளிக்கைகள் குத்தாட்டங்கள் இருந்தாலும் சரி, ஒருபோதும் அந்த பக்கம் என்னால் சொல்ல முடியாது. இவ்வளவும் பொய் என்பதை அறிவிக்கக்கூடிய அந்த மனதின் தன்மையையும் அதில் நீங்கள் உறுதியாக இறைவனுடைய வாக்குகளை திடனாக ஏற்று அதன் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற அந்த சுகமான உணர்வோடு இன்று உங்களுடைய வாழ்க்கையை அமையுங்கள். உடலில் ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கின்றன. அதனை நீங்கள் இப்பொழுது பழகி கொண்டீர்கள். இனி புதிய கஷ்டங்கள் சேர்ந்தால்தான் திரும்பவும் எனக்கு சுகமாக வேண்டும் என்று எண்ணுகின்றீர்கள். மீண்டும் அதனையும் பழகி கொண்டீர்கள். மீண்டும் புதிய கஷ்டங்கள் உருவாக வேண்டியிருக்கின்றது. இறுதியில் என்னால் முடியாது என்று ஆகும் பொழுது மன கஷ்டம் ஏற்படும். இவ்வளவு சரண கற்று போயிட்டு கடைசியில புத்துயரும் குறையுமாகி நான் படைப்பெண்ணன் ஆகும்போது மட்டும்தான் இந்த சரண வருது எனக்கு சுகம் வேண்டும் என்று. அப்படிப்பட்ட நிலைக்கு நாம் மறுத்து போனவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அலட்சியத்தோடு வாழ்ந்ததன் காரணமாக இந்த வாழ்க்கை இனி நமக்கு ஆகும். இறைவன் ஒருவனை தவிர எனக்கு சுகம் அளிப்பவன் இல்லை, உள்ளும் புறமும். உங்களுடைய சுகத்தை அவன் உள்ளும் புறமாக ஆக்கியிருக்கின்றான். புற வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, புறக்கண்கள் மட்டுமல்ல, அகக்கண்ணையும் ஏற்படுத்தியிருக்கின்றான். புறக்கேள்வியை மட்டுமல்ல, அகத்தின் கேள்வியும் ஆக்கியிருக்கின்றான். கேள்வி ஞானங்களாக புறக்கேள்விகளிலிருந்து நீங்கள் உங்களை அறிவாக வைத்திருப்பது படைக்கப்பட்ட பொருளின் அடிப்படையை கொண்டும் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அமைப்பை கொண்டு மட்டுமே தான். ஆனால் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதோ இனி படைக்கப்பட இருக்கக்கூடியதையும், இனி உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையப்போகிறது என்பதையும் உங்களுக்காக சூட்சமமாக ஒரு அழகான உணர்வாக சுகமான வாழ்க்கை வேண்டும். இப்பொழுது நான் சுகமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று பலரும் கூறுவார்கள். அடுத்த கேள்வி, இதைவிட சுகமான வாழ்க்கை வேண்டுமா? இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை விட இன்னும் சுகமான வாழ்க்கை வேண்டுமா? வேண்டும். அந்த வாழ்க்கையை நீங்கள் கற்பனை செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் இறைவன் படைப்பாளன். உங்கள் கற்பனைகள்லாம் நிம்பியவன். அவ்வளவு 1000 கோடி மக்களையும் கற்பனைகளையும் நிம்பியவன் அவன். நீங்கள் அறியாத ஒன்றை படைப்பவன். என்றென்றும் உங்களோடு அது பயணிக்கும், உங்களுடைய வாழ்க்கை முழுமைக்கும். வேண்டுமா என்று கேட்கும் பொழுது நம்முடைய பதில் நிச்சயமாக ஆம் என்று. அப்படி என்றால் இந்த எண்ணத்தை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நாம் அல்லாஹ்வை சந்திப்போம் என்பதை உறுதிப்படுங்கள். அவனை தவிர வேறு எவராலும் இதனை நிறைவேற்ற முடியாது என்ற அந்த உண்மையை கொண்டு அவனை சந்திப்போம். அல்லாஹ் என்பது நன் பற்றியும் அவனை தவிர கதியில்லை. ஒவ்வொரு சுகமான செய்திக்கும் அவன் ஒருவனே, அவனை தவிர இல்லை. அவ்வளவு ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த உண்மையையும் சேர்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவனை தவிர எனக்காக என்னுடைய இதயத்தில் அமைத்த ஒரு சுகமான செய்தியை வெளிப்படையான உலக வாழ்க்கைக்கும் உள்ளத்தின் சுகத்திற்கும் நிரப்பமான வகையில் ஒன்றுக்கொன்று ஏற்புடைய வகையில் நிறைவேற்றி தருபவன், படைப்பவன் அந்த மகத்தான படைப்பாளரை தவிர வேறு எவனாலும் முடியாது என்பதை நான் மனதில் கொள்கிறேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்காக விதிக்கப்பட்டு விட்டது என்பதையும் நீங்கள் அறியுங்கள். அத்தியாயம் 16 வசனம் 40. ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையை அறிவிக்கின்றான். நீங்கள் அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது யார் படிக்கின்றீர்களோ அவர்களுக்கு மட்டுமே அது பிரத்யேகமாகும். உங்களுடைய இறைவன் ஏதேனும் ஒன்றை படைக்க கருதி உங்களுக்கான வாழ்க்கை உண்டு என்று ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான உலகத்தை, தனித்தனியான நேரத்தை, தனித்தனியான காலத்தோடு இணைந்திருக்கக்கூடிய ஒன்றாக உங்களுக்காக சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று கூறும்பொழுது ஒரே சுகம் கிடையாது. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரே மாதிரியான தேவையில்லை. உங்களுக்காக நீங்கள் நலமடையுங்கள், குணமடையுங்கள், பூர்ண சுகமடையுங்கள். பூர்ணத்துவம் வாய்ந்தது என்றென்றுமே அது உங்களுக்கு இனி குறைந்து விடாது. என்றென்றுமே இனி உங்களுக்கு அது அதிகரித்துக் கொண்டிருக்கும். படைக்க கருதி உங்களுடைய மனதில் அதை நாடிவிட்டான். அதை நீங்கள் கருக்கொள்கின்றீர்கள் வேண்டும்.
பின்னர் அந்த மனதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கருச்சிதைவுக்கு உள்ளாக்கிறார்கள். இதெல்லாம் நடக்குமா, சாத்தியமா என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். ஒன்றை உங்களுக்காக படைக்க கருதி, ஒவ்வொருவருக்கும் தனித்தனி முறையை படைக்க கருதி, அதனை உங்களிடம் ஆகுக என்று விதித்த பிறகுதான் நீங்கள் உணர்கின்றீர்கள், எனக்கு அழகான வாழ்க்கை வேண்டும், இதைவிட சிறப்பான வாழ்க்கை வேண்டும் என்று. இந்த வாழ்க்கைக்கு நிகரான எனக்கு பிரத்யேகமாக அமைக்கப்படக்கூடிய வாழ்க்கை வேறு எவருக்கும் இருக்காது. மற்றவர்களுக்கு அமைக்கப்படக்கூடிய வாழ்க்கை எனக்கும் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி முறையை அவர்களுக்காக அறிவிக்கப்பட்ட அந்த ஒரு பூர்ண சுகத்தை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அந்த நிமிடமே அது உங்களுக்காக சித்தப்படுத்தப்பட்டதாக ஆகிவிட்டது. மறைவில் இருக்கின்றது அவ்வளவுமே. உங்களுடைய மனம் என்ற கருவறையில் உள்ளத்திலிருந்து இறைவனுடைய வாக்காக அறிவிக்கப்பட்டுவிட்டது. இது உங்களுடைய தேவை. வாழ்க்கை முழுமைக்கும் இது பரவலாகும். வானளாவிய நன்மரம் போன்றது. என்றென்றும் அதன் பலன்களை முடிவில்லாமல் கொடுத்துக் கொண்டிருக்கும். கிளைகள் பறந்து விழுந்திருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணம் எந்த திசையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் சரி, கிளைகள் பரவக்கூடியதாக இருக்கும் அந்த நன்மரத்திலிருந்து. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நிழல் கொடுக்கக்கூடியதாகும். எங்கு சென்றாலும் உங்களுக்கு ஆதரவும் கொடுக்கக்கூடியதாகவும் உங்களுடைய வாழ்க்கை அமையும். ஒவ்வொருவருக்கும் பிரத்யேகமாக தனித்தனிய முறையில் ஒருவர் வாழ்க்கையை கொண்டு மற்றொரு வாழ்க்கை இல்லை. இதில் ஒருவர் மற்றவருடைய பயன்களை பறித்துக் கொள்ள முடியாது. ஆனால் யார் அந்த பயனடைகின்றார்களோ அவர்கள் மற்றவர்களுக்கு தாராளமாக கொடுப்பார்கள். காரணம், இறைவனுடைய அந்த பாக்கியங்கள் எல்லையில்லாமல். என் மனம் எந்த அளவுக்கு விசாலமாகின்றதோ அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை இன்னும் நன்மையுடையதாக ஆகிறது. இறைவன் புறத்திலிருந்து அந்த நன்மை நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாக விசாலமாக இருக்கின்றது. நான் சம்பாதிக்கின்றேன் என்று கூறும்போது சுருங்கி விடுகின்றது. கண்டிப்பாக எனக்காக விதிக்கப்பட்ட வாழ்க்கை இனி அழகாக இருக்கிறது என்பதற்கான அடையாளம் எந்த அளவுக்கு நான் செலவு செய்கின்றேன் நன்மையான காரியங்கள் அவ்வளவு. எந்த அளவுக்கு என்று இருக்கும் பொழுது அந்த அளவிட்டு இறைவன் அறிகின்றான். இதில் நீங்கள் சம்பாதிப்பது எவ்வளவு, நான் உங்களுக்கு கொடுத்தது எவ்வளவு, நான் கொடுத்ததிலிருந்து மட்டும்தான் உங்களால் தர்மம் செய்ய முடியும். நீங்கள் சம்பாதித்திலிருந்து ஒருபோதும் தர்மம் செய்ய முடியாது. நானும் கொடுக்கிற லட்சக்கணக்கில் ஊருக்கு காண்பிப்பதற்காக, எனக்கு காண்பிப்பதற்காக இருக்கிறால் அந்த நன்மை உங்களுக்கு பெருகும். ஊருக்கு காண்பிப்பதாக இருக்கும் பொழுது அதில் எவருக்கும் நன்மை கிடைக்கும். யார் அந்த உதவியை வாங்கின்றார்களோ அவர்கள் பல பேர் பார்க்கும் பொழுது ஊரடியே கொடுக்கின்றார்கள். உங்களுடைய தன்மான குறைவுக்கு நீங்கள் ஆளாகிக் கொண்டீர்கள், அவர்களுடைய பெருமைக்கு தன்னை ஆளாகிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பெருமையை அதிகரித்துள்ளீர்கள். 2 பேருக்கும் நாசம்தான். இறைவனுக்காக கொடுக்கும் பொழுது இந்த பெருமை நீங்கிவிடும். பெருமை நீங்கிவிட்டால் நான் கொடுக்கக்கூடியது பிறர் பார்த்தாலும் சரி, அது அவருக்கு விளங்கும். பெருமையோடு கொடுக்கும் பொழுது ஒற்ற பைசா கொடுத்தாலும் சரி, இவனும் வழங்க மாட்டான், வாங்கணும் வழங்க மாட்டான். நம்பிக்கை கொண்ட மக்கள் மறைவான வாழ்க்கையை விரும்புங்கள். அந்த மறைவான வாழ்க்கையில் எனக்கு பெருமை இருக்குமானால் அந்த மறைவான வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு முன்பாகவே பெருமை கொண்டவனாக தேவையில்லாத பேச்சுக்களை மனிதர்களிடம் இல்லாத ஒன்றை இருப்பதாக கூறிக்கொண்டு நான் சந்தோஷம் அடைந்து கொண்டிருப்பேன். அந்த வாழ்க்கை உங்களுக்காக அமைக்கப்பட்ட அந்த ஆகுக என்ற இறைவனுடைய சித்தம் அது நீக்கப்பட்டுவிடும். பெருமை கொண்ட மக்கள் ஒவ்வொருவருக்குமே ஆகுக என்ற மாத்திரத்தில் அது உறுதிப்படுத்திவிட்ட பின்னர் இப்பொழுது அது உங்களை விட்டு நீக்கப்பட்டுவிடுகின்றது. பெருமை கொள்ளும் பொழுது பெருமையோடு பேசக்கூடிய பேச்சு ஒவ்வொன்றும் தங்களை பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பெருமையின் காரணமாக ஒப்பிட்டு பார்க்கின்றோம். அல்லது என்னுடைய தாழ்வு மனப்பான்மை அதிலிருந்து அப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு விடுகின்றது. நீங்கள் உங்களுடைய தாழ்வு மனப்பான்மைக்கு ஆகிவிட்டீர்கள். அங்கு இறைவனுடைய பாக்கியங்கள் நீங்கி உங்களுடைய கற்பனை பொய்கள் அங்கு இருக்கின்றன. நீங்கள் ஒருபோதும் நீங்கள் விரும்பக்கூடிய அந்த பெருமை அடைய முடியாது. யாருக்கும் உங்களுக்கும் இடையே நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து நாம் இவ்வளவு தாழ்ந்திருக்கின்றோம் என்று எண்ணும் பொழுது நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்வதாக இருக்கின்றீர்கள். தவிர இறைவன் உங்களுக்கு அழகான வாழ்க்கையை தான் அமைத்திருக்கின்றான். நம்பிக்கை கொள்வதற்கு வழியும் இல்லை, சிந்திக்கவும் இல்லை. அந்த அருவமான மனம் ஏன் அமைத்திருக்கின்றான் என்பது தெரியவில்லை. அந்த மனதிற்கு எப்படி அழகான விஷயங்கள் இருக்கும் பொழுது என்னால் முடியவில்லை என்று நீங்கள் எண்ணுகின்றீர்கள். மறைவானவற்றின் மீது உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது உங்களால் முடியும் என்று சொல்வதற்கு? கை கால்கள் இருக்கின்றது, பார்க்கக்கூடிய பொருள்களை அபகரிக்க முடியும். மனதில் இருக்கக்கூடிய அருமான விஷயம், நாளைய வாழ்க்கை விஷயம், அழகான விஷயம் என்னென்ன தெரியாது, எப்படி அபகரிக்க முடியும்? எப்படி உங்களுடைய அறிவு வேலை செய்யும்? நம்பிக்கை என்பது இறைவன் உங்களுக்காக அமைத்திருக்கக்கூடிய
அழகான ஒரு வழிமுறை. மிக அழகான உங்களுடைய பாதுகாப்புக்கான ஆயுதம் நம்பிக்கை என்பது, அமைதி என்பது. பிறரோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். அவர்களுக்கு உள்ள வாழ்க்கை அவர்களுக்கு, உங்களுக்கு உள்ள வாழ்க்கை உங்களுக்கு. அவர்கள் சம்பாதித்த நன்மை அவர்களுக்கு, நீங்கள் சம்பாதித்த நன்மை உங்களுக்கு. அந்த சம்பாத்தியத்தில் மிக முக்கியமானது எந்த அளவுக்கு பெருமை இல்லாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள், எந்த அளவுக்கு பெருமையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஒன்றுமில்லாத நிலையில். நான் என்ற பெருமை கூடாது, நீ எனக்கு பாதுகாப்பு கொடு என்ற பயம் மட்டும் இருக்கட்டும். பயபக்தியாளர்களை இதை நேசிக்கின்றோம். உன்னை தவிர கதி இல்லை என்று இருக்கும்பொழுது அந்த கதி என்ன கதி ஆவேனோ என்பதற்குத்தான் இந்த அர்த்தம் வருகின்றது. உன்னை விட்டால் கதி இல்லை என்று நான் கூறக்கூடிய அந்த இறுதிகால இறைவனை அழைத்து நான் கெஞ்சக்கூடிய அந்த நேரத்தை நான் இன்று பயப்படுகின்றேன். அல்லாஹ் என்பதனுடைய பொருள் உன்னை தவிர கதி இல்லை. கும்பிடுதலுக்கான அழகான வார்த்தை கும்பிடுகின்றேன், உன்னிடம் நான் சரணடைந்து விட்டேன், சரணாகதி அடைந்து விட்டேன் என்பதற்கு அடையாளம் அல்லாஹ். அவனே நீங்கள் சந்திப்பீர்கள் என்பதை உறுதி கொள்ளுங்கள். அத்தியாயம் 6 வசனம் 31. ஒவ்வொருவரும் நிச்சயமாக உன்னை தவிர கதி இல்லை என்ற அந்த ஒரு நேரத்தை சந்திப்பேன் என்று பயப்பட வேண்டும். இப்பொழுது நான் நிராகரித்து வாழ்வேனேயானால் உங்களுக்காக விதிக்கப்பட்டுவிட்ட காரியம் சுகமான செய்தி ஆகுக என்று உங்களுக்கு விதிக்கப்பட்டுவிட்டது. அப்பொழுதே அது ஆகிவிட்டது, மறைவில். இனி அது உங்களுக்காக உருவாகி வரக்கூடிய அந்த காலத்தவனின் மீது பொறுமையையும் நம்பிக்கையையும் சத்தியத்தை கொண்டு உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நஷ்டமடைந்தவர்கள் இல்லை. இப்போ இந்த நிமிஷம் நல்ல வாழ்க்கை வேணும், சுகமான வாழ்க்கை வேணும், துன்பங்கள் தீண்டாத வாழ்க்கை வேண்டும், மனிதர்களுடைய தீட்டுப்படாத வாழ்க்கை வேண்டும், பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அழியக்கூடியது, அடிபடாத வாழ்க்கை வேண்டும், சுகங்கள் பெருகக்கூடிய வாழ்க்கை வேண்டும், நிலைத்து நிற்கக்கூடிய அந்த சுகத்தில் நான் வாழ வேண்டும், பெருகிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையான பெருக்கத்தில் நான் வாழ வேண்டும். இது உங்கள் இப்பொழுது அதுதான் ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவருடைய மனதில் அறிவிக்கப்பட்டுக்கூடியது இன்னொரு கிடையாது. ஒவ்வொருடைய மனதிலும் வித்தியாசமான அந்த இறைவனுடைய சூழல்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு அமைய இருக்கின்றது என்பதை அதில் நீங்கள் ஒருவர் மற்றவரோடு ஒப்பிட்டு பார்த்துக் கொண்டு அவருக்கு கொண்டது என்று இல்லையே என்று இன்று உலகத்துடைய பொருளாக வைக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு உங்களை நீங்கள் தாழ்த்திக் கொள்வதோ பெருமைப்படுத்திக் கொள்வதோ அவங்களை விட எனக்கு அதிகமாக இருப்பதற்காக பெருமை கொண்டு வாழ்வதோ கூடாது. தாழ்த்திக் கொள்வதும் பெருமை கொள்வதும் நிச்சயமாக நான் வெறுக்கப்பட்டதாக இருக்கின்றன. ஒருபோதும் அந்த தாழ்வு மனப்பான்மையோ பெருமை கொண்ட மனப்பான்மையோ கொண்டிருக்காமல் இறைவனுக்கு அஞ்சக்கூடிய வாழ்க்கை, இவ்வளவு பெரிய பாக்கியம் நிறைந்த வாழ்க்கையை தவறிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த பெருமையை நீக்கிக் கொள்ளுங்கள். தாழ்வு மனப்பான்மையிலிருந்தும் ஒப்பிட்டு பார்த்து இன்று இருக்கக்கூடிய நிலையை கொண்டு இறைவன் பாக்கியத்தை மறந்து என் நிலைமை எப்படி இருக்கிறதே என்று நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுக்காக விதிக்கப்பட்டது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. உள்ளத்திலிருந்து உங்களுடைய மனதில் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சிறப்பான வாழ்க்கை வேண்டும், சங்கைமிக்க வாழ்க்கை வேண்டும், மற்ற மனிதர்களுக்கு உதாரணமான வாழ்க்கை வேண்டும், மற்ற மனிதர்கள் முன்பு பெருமை கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்காக அல்ல, அவர்களுக்கும் அழகான வாழ்க்கை உண்டு என்பதை நிரூபிக்கக்கூடிய அந்த அழகான உதாரணத்தை கொண்டுக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும். பெருமை வேண்டாம் இறைவனே என்று உங்களுடைய உள்ளத்தில் இப்பொழுது கேளுங்கள். உங்களுக்கு உங்களை அறியாமலேயே உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த சுகமான விஷயங்கள் நிறைவேற ஆரம்பித்துவிடும். தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். பிறரோடு ஒப்பிட்டு பார்த்துக் கொண்டு எனக்கு இப்படி இருக்குது என்று ஒரு காலம் எண்ணாதீர்கள். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நற்செய்தி உங்களுடைய வாழ்க்கையினுடைய வரும் காலத்தில் அந்த தவணை நெருங்கி இருக்கவும் கூடும். ஆகவே நம்பிக்கை கொள்ளும். தொலைவில் இருந்தாலும் சரி, நெருக்கமாக இருந்தாலும் சரி, அதை பற்றி அவசரம் இருக்காது. பொறுமை இருக்கும். அந்த பொறுமையில் நிகழ வேண்டியது நிரப்பமாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிலையிலும் பொறுமை இருக்கும். அகம்பாவம் ஏற்படாது, பிழை ஏற்படாது, மகிழ்ச்சியை வெறுத்து திளைக்க மாட்டீர்கள். அதிலிருந்து பிறருக்கு உதவ எவ்வளவு முடியும் என்று அந்த எண்ணத்தோடவே நீங்கள் காத்தீர்கள். எவ்வளவு செலவு செய்ய முடியும், எவ்வளவு செலவு செய்ய முடியும் என்று அந்த எண்ணத்தை காத்திருக்கிறீர்கள். உதாரணமா நாளைக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்குது உங்களுடைய வேலைகளுக்கு. அந்த சம்பளம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே எப்ப அந்த நாள் வரும் கொடுக்கணுமே ஆசை, அதுக்கு முன்பாகவே கொடுத்துடணும்னு ஆசை. இது இறைவனிடமிருந்து உங்களுக்காக விதிக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு வாழ்க்கை. நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், பயபக்தியோடு வாழ்கின்றீர்கள். பிறரோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து பெருமை கொள்வதும் இல்லை, தாங்கள் மிஞ்சி இருக்கின்றோம் என்று அவரை விட.
தாழ்வு மனப்பான்மை கொண்டு நீங்கள் உங்களுடைய மனம் குன்றி போவதும் இல்லை, அவரை விட நான் குறைவாக இருக்கின்றேன் என்று. இந்த இரண்டும் இல்லாத நிலையில் உங்களுக்காக விதிக்கப்பட்டது 16:40. ஒரு காரியத்தை விதித்து ஆக என்ற மாற்றத்தில் ஆகிவிடுகின்றது. இனி அது உங்களை விட்டு நீங்க. இப்ப கூட இவ்வளவு காலம் நாம பல விஷயங்களை மறந்து பெருமை கொண்டும், தாழ்வு மனப்பான்மை கொண்டும், பொறாமை கொண்டும், பகைமையை கொண்டும் இதன் காரணமாக பல கஷ்டங்களில் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு இறைவனுடைய பாக்கியங்களிலிருந்து விலகியவர்களாக மனிதர்களுக்கு மனிதர்கள் ரூபமிட்டுக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. இந்த வாழ்க்கையை நாம் இதுவரையில் வாழ்ந்து வந்தோம். இனி என்னுடைய மனம்தான் என்னுடைய வாழ்க்கை என்பதை நாம் அறிய வேண்டும். புற வாழ்க்கையில் எவ்வளவு பகட்டும் வேடிக்கையும் இருந்தாலும் சரி, மனதில் ஒரு வேதனை சென்றுவிட்டால் எதிலும் நாட்டம் போகாது, ஈடுபட முடியாது. அப்படி என்றால் எவ்வளவோ விசேஷமானது, ஆற்றல் மிக்கது உங்களுடைய மனம். கேளிக்கைகளுக்கும் வேடிக்கைகளுக்கும் அந்த மனதில் இடம் கிடையாது என்பதை அறியுங்கள். எவ்வளவு கேளிக்கைகள் வெளியே இருந்தாலும் சரி, இது வேண்டாம் என்பதை எழுத விரும்புங்கள். அப்பொழுது நீங்கள் உங்களுடைய இறைவன் உங்களுக்காக விதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அழகான செய்தியை நீங்கள் இன்னும் தெளிவாக கவனிப்பீர்கள், நெருக்கமாக இருப்பதையும் கவனிப்பீர்கள். உங்களுடைய மனம் விசாலமடையும். உங்களுடைய செலவினங்களை பற்றி நீங்கள் ஒருபோதும் கவலைப்பட மாட்டீர்கள். நன்மையான காரியங்களுக்கு மறைவாகவும் வெளிப்படையாகவும், இரவிலும் பகலிலும் பகிரங்கமாகவும் நீங்கள் செலவு செய்வீர்கள். அதில் உங்களுக்கு இன்னும் அழகான அமைதியை ஏற்படுத்தும். செலவு செய்வதை யார் பாரமாக கொள்கின்றார்களோ அவர்கள் இறைவனுடைய பாதுகாப்பிலிருந்தும் அரவணைப்பிலிருந்தும் கொஞ்சம் விலகிவிட்டார்கள் என்பது. அவர்களுக்கு நிகழக்கூடிய பாக்கியங்கள் அனைத்தும் உலகத்தினுடைய அடிப்படையை ஒட்டிய அந்த இறை பாக்கியங்களுக்கு எதிரான துட்சகணங்களை கொண்டு தீட்டுப்பட்டதாக அமையும். கொஞ்சம் சொற்ப காலத்துக்கு பிறகு உங்களை விட்டு நீங்கிவிடும். அந்த காலத்திலும் அனுபவிப்பதிலும் அதிக சிரமங்களும் உண்டு. சுலமாக அனுபவிக்க முடியாது. கஷ்டங்களோடும் வேலைகளோடும் அனுபவித்துக் கொண்டிருப்போம். என்னடா வாழ்க்கை என்று. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் இதுவரையில் வாழ்ந்தோம், இனி கிடையாது. நிச்சயமாக அவனை தவிர கதியில்லை என்ற அந்த மாபெரும் சூழ்நிலை உங்களை சுற்றி இருள் படர்ந்ததாக ஆகி வழியில்லாமல் திண்டாடும் பொழுது அதோ கதி என்ற நிலைக்கு நாம் ஆகிவிட்ட நிலையில் உன்னை தவிர கதி இல்லை என்று கூறக்கூடிய அந்த வகையிலான வாழ்க்கையை விட்டும் இன்று நாம் உயர்கிறோம். இதுவரையில என்ன வாழ்க்கை வாழ்ந்தோமோ தவறான வாழ்க்கை. மனம் பொருந்திய வாழ்க்கையில் வாழுங்கள், மனம் மிக்க வாழ்க்கையில் வாழுங்கள். அந்த மனதில் எந்த விதமான கவலையோ பயமோ சொல்லக்கூடாது. உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு நெருக்கடியும் ஏற்பட வேண்டாம். காரணம் அழகான சோதனை. நன்மையான விஷயங்கள் உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுடைய மனதிற்கு அறிவிக்கப்பட்டு விட்டது, ஆகுக என்று மாற்றது. ஒவ்வொரு பொருளின் மீதும் நான் ஆற்றல் மிக்கவன். என்னுடைய ஒவ்வொரு பொருளும் வாழ்நாள் முழுமைக்கும் என்னோடு வரும். எனக்காக அது இயங்கும். பிரத்யேகமாக மற்றவர்களுக்கு இயங்காது, எனக்காக இயங்கும். எவ்வளவு பழசாக இருந்தாலும் புத்தம் புது ஒரு பொருளை வாங்கினால் எந்த அளவுக்கு அது உங்களுக்கு ஈடுபடுக்குமோ அதை விட சிறப்பாக அது இயங்கும். பெருமைக்காக நீங்கள் வாழும் பொழுது பார்ப்பதற்கு பகட்டாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு பெரும் தொல்லைகள் கொடுக்கும் நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும். பெருமை இல்லாத நிலையில் அது அழகாகவும் இருக்கும், உங்களுக்கும் அழகாக இயங்கும், பயனுள்ளதாகவும் இருக்கும், பெருமையும் இருக்காது. இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை வைத்திருக்கின்றன. ஒவ்வொன்றும் உங்களுக்காக நிகழக்கூடிய சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. அந்த தவணை காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. அத்தியாயம் 6:31. அல்லாஹ்வை அவனை தவிர கதியில்லை என்ற அந்த சூழ்நிலையை சந்திப்பதை பொய் என்று புரியவர்கள். அதெல்லாம் நடக்காது, நம்ம முயற்சி தான் நம்ம வாழ்க்கையை நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இதுவரைக்கும் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க? நீங்க இவ்வளவு காலம் பாதி கனல் தாண்டியாச்சு. கவலையை நீக்கிக் கொண்டீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் துக்கங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றதே, அதை விட்டும் நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொண்டீர்களா? இன்னும் பயம் இருக்கிறதே, அதை விட்டு நீங்கள் நீங்கி விட்டீர்களா? கவலையும் பயமும் சூழ்ந்த வாழ்க்கை எந்த நேரத்தில் மனிதர்கள் தங்களை இழந்து சென்று விடுவார்களோ என்ற அளவுக்கு பயம் இருக்கின்றது. உங்களுடைய குழந்தைகளை பற்றிய பயம் இருக்கின்றது, உங்களுடைய சந்தைகளை பற்றிய பயம் இருக்கின்றது. இந்த மனிதர்கள் காரணமாக
என்ன துன்பங்கள் நிகழப் போகின்றதோ, எப்படி இவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்ற அந்த கவலையை வைத்திருக்கின்றார்கள். உங்கள் பணம் என்றென்றைக்கும் இதற்கு இவ்வாறு நடக்காது, பணம் இருந்தால் போதும் என்று உத்தரவாதம் அளிக்கக்கூடிய அந்த செய்தி இருக்கிறது அவருக்கு. அந்த பணம் இருக்கின்றது என்ற அந்த ஒன்று உங்களுடைய சந்தைகளுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? வாழ்க்கைக்கு நிச்சயமாக இல்லை. நாளைய வாழ்க்கையில் இந்த நிமிஷத்திலிருந்து என்ன நடக்கும் தெரியாது. அந்த பயம் இருக்கட்டும். சுகமான செய்திகள் உங்களுக்காக உருவாகி கொண்டிருக்கும். உங்களை சுற்றிலும் மேலும் கேளும். நிச்சயமாக நாம் அவனை சந்திப்போம். அவனுடைய வாக்கு உண்மையானது. நன்மைகளில் வாழும் பொழுது நன்மைகளில் நாம் அதிகரிப்போம், சுகங்களில் அதிகரிப்போம், குணம் அதிகரிக்கும், குண நலன்களில் நாம் பெருகுவோம், மனமிக்க தூய வாழ்க்கையை நாம் வாழ்வோம், மதிப்புமிக்க இடங்களில் என்னை வாழ வைப்பான். நம்பிக்கை. இவை ஒவ்வொன்றுக்குமே பொருள் அடிப்படையில் நிச்சயமாக இல்லை, அருளாக. இனிதான் உங்களுக்காக படைக்கப்பட இருக்கின்றது. இறைவன் படைப்பவன். படைப்பவன் தன்னுடைய படைப்பை காப்படிக்க மாட்டான். புதிதாக படைப்பவன். ஒவ்வொரு மூச்சிலும் அது உயிர் மூச்சாக இருக்கின்றது. நான் படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். அந்த படைப்பு அதற்கு முன்பாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சுகமான செய்திகளிலிருந்து ஒரு பகுதி விளைந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒவ்வொரு மூச்சிலும் புதிய புதிய செய்திகள். என் இறைவனே அறிவிப்பாயாக என்று கேளுங்கள். நாமும் புறப்பார்வைகள் இருக்கக்கூடிய வாழ்க்கையை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மதி மயங்கியவர்களாக இறைவன் ஒவ்வொரு புது உயிர் மூச்சிலும் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுகமான செய்திகளை நாம் மறந்து விடுகின்றோம், போதையில் ஆகிவிடுகின்றோம். வெளிப்புற வாழ்க்கை இருக்கக்கூடிய கவர்ச்சியின் காரணமாக, இயக்கத்தின் காரணமாக அற்பமான வாழ்க்கையை பற்றி நாம் இயக்கத்தில் இருக்கின்றோம். உங்களுடைய உள்ளமும் மனமும் உடலும் சேர்ந்த ஒரு படைப்பை போன்று அகிலங்களில் ஒரு படைப்பு கிடையாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவ்வளவு அழகான படைப்பு மனிதன் என்ற படைப்பு. ஒவ்வொரு மனிதனும் பூமி நிறைய பூத்து குலுங்கக்கூடிய அவ்வளவு சுகாதாரங்களும் இந்த மனிதனுடைய ஒரு சுகத்திற்காகத்தான். மலை உச்சிக்கு சென்று பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் பசுமை, வண்ண வண்ண பூக்கள் இருக்கின்றன. அவ்வளவு இந்த மனிதன் என்ற அந்த மனசுக்கு ஒரு அழகு கொடுக்கறதுக்காக வேண்டித்தான் அவ்வளவு படைச்சிருக்கான தீவிர. மற்றபடி வீணுக்காக. அப்படிப்பட்ட மகத்தான படைப்பாளர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கின்றது. மலை உச்சி சென்று பார்க்கும் பொழுது அவரவர்கள் தங்களுடைய அறிவாற்றலை கொண்டும் தங்களுடைய உணர்வை கொண்டும் அவர்கள் அறிவார்கள் இவ்வளவு அழகு என்பதை. யாரொருவரும் இப்படித்தான் அழகு என்பதை ஒருவருக்கு விவரித்துக் கொண்டு இதே மாதிரிதான் எல்லோரும் அந்த அழகை ரசிக்கின்றார் என்று கூற முடியாது. ஒவ்வொருவருக்கும் அந்த அழகை ரசிக்கூடிய தன்மை உண்டு. ஒவ்வொருவரும் அவருடைய பாணியில் அதை ரசிப்பார்கள். ஒரே காட்சி 1000 பேர் பாக்குறீங்க, 1000 பேருக்கு வித்தியாசமான உணர்வு, வித்தியாசமான அழகு. ஒவ்வொருடைய பார்வையும் வித்தியாசமான. உங்களுக்காக 6 மனிதனுக்காக எப்பேற்பட்ட பிரம்மாண்டம் வானங்களிலிருந்து பூமியிலிருந்து படைத்திருக்கின்ற வணிகர் ஆடு மாடு கலைகளுக்காக படைக்கப்பட்டிருக்குது. இவ்வளவும் கிடையாது, மனிதன் என்ற அந்த உணர்வுக்குரியவனுக்காக. நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய உள்ளமும் உங்களுடைய மனமும் உங்களுடைய உடலும் உங்களுடைய வாழ்க்கைக்காக வானங்களிலிருந்து பூமி வரையிலும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையை புதுமையான வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றானே, அந்த வாழ்க்கைக்கு நன்றி உணர்வு. பணம் இல்லைங்கிற அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் விட்டுருங்க, அது வாழ்க்கை இல்லை. அந்த பணம் உங்களை தேடி வர வேண்டும், நீங்க அதை தேடி போக வேண்டாம். உங்களுடைய உணவுகள் உங்களை தேடி வர வேண்டும், ரேஷனை நம்ப வேண்டாம். எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட கணக்கில்லாத அழகான நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக அமையிருக்கின்றது. விதிக்கப்பட்டதுதான். எந்த அளவுக்கு நான் பிறரோடு என்னை ஒப்பிடாமல் இருக்கின்றேனோ அந்த அளவுக்கு சிறப்பான வாழ்க்கை. ஒப்பிட்டு பார்த்து நான் பெருமை கொள்ளும் பொழுது அதை விட சீரழிந்த வாழ்க்கை கிடையாது. ஒப்பிட்டு பார்த்து நான் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அதை போன்ற தரித்திர வாழ்க்கை கிடையாது. உங்களுக்குரிய வாழ்க்கை உங்களுக்காக பரிணமித்துக் கொண்டிருக்கின்றது. உங்களோடு உங்களுடைய இறைவன் இருக்கின்றான். சுகமான வாழ்க்கையை நீங்கள் பார்த்தது கிடையாது. அந்த பார்த்ததை நீங்கள் நம்பிக்கை கொண்டு இதுதான் வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது கடவுளுடைய அந்த படைப்புக்கு உங்களுடைய கற்பனை இணையக் கொண்டிருக்கும். கற்பனைகள் உண்மை அல்ல. இன்று உங்களுடைய உள்ளத்திலிருந்து உங்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய அந்த சுகமான செய்தியை
நிச்சயமாக நான் உன்னை சந்திப்பவனாக இருக்கின்றேன் இறைவனே என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். அத்தியாயம் 4 வசனம் 31. உன்னை என்று எனக்காக அதனை உருவாக்குவான் இல்லை அல்லாஹ். இதை நான் நிராகரிப்பவனாகவோ பொய்ப்பிப்பவனாகவோ அலட்சியப்படுத்துவனாகவோ நிச்சயமாக நான் இனி ஆக்கிக்கொள்ள மாட்டேன். யார் அவ்விதமாக புறக்கணித்து உலகத்தினுடைய பொருள்களை பார்த்து இதுதான் வாழ்க்கை இருக்கிறது என்று அதனுள் கற்பனையை கொண்டும் அறிவை கொண்டும் ஆற்றலை கொண்டும் மனிதர்களுடைய துணையை கொண்டும் தன்னையே இறைவனுக்கு இணையாக ஆக்கிக் கொண்டு நாளை வாழ்க்கை என் கைதான் என்று யார் எண்ணுகின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் இறைவனை சந்திப்போம் என்பதை மறந்துவிட்டார்கள். பொய்ப்படுத்தி தங்களுடைய பெருமையின் காரணமாக தங்களை இறைவனுக்கு பதிலாக ஈடுபடுத்திக் கொண்டார்கள். நிச்சயமாக இவர்கள் நஷ்டவாதி. எந்த ஒரு செயலாக இருந்த போதிலும் சரி, எப்பொழுது அவனை மறந்த நிலையில் நாம் அதில் ஈடுபடுகின்றோமோ நாம் நஷ்டவாளிகள். சாப்பிட போறோம், அவனை மறந்துட்டு நம்ம எப்போ சாப்பிட்றோமோ நன்மையாக்கக்கூடிய இறைவனே என்று கேட்காமல், இதோ வந்துருச்சு எனக்கு காலை உணவு வந்துருச்சு, நான் என்ன வேணாலும் சாப்பிட்டுப்பேன், நல்லா ருசியா இருக்குது, நான் சாப்பிட்டேன், உள்ள என்ன கதியாக போகுதுன்னு தெரியாது. சாப்பிட்டாச்சு, வயிறு எவ்வளவு சுகமா இருக்குன்னு தெரியாது, இதில் எவ்வளவு எனக்கு அசதி இருக்குன்னு தெரியாது, எவ்வளவு உற்சாகம் இருக்குன்னு தெரியாது, எவ்வளவு உணர்வு அந்த உணவில் படைக்கப்படுதுன்னு தெரியாது. உணர்ச்சிகளுக்கு உள்ளாகலாமா அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு உணர்வுக்கு நாம் உள்ளாகின்றோமா என்பதை கவனிக்க வேண்டும். அந்த உணவு உணர்வுக்காக உணர்ச்சிக்காக அல்ல. எப்பொழுது உணர்ச்சிக்காக என்று ஆகின்றதோ அப்பொழுது நான் என்னுடைய காரியங்கள் நிறுத்திவிடுவேன். உணர்வுக்காக இருக்கும் பொழுது பொறுமையை கொண்டும் பயபக்தியை கொண்டு வாழ்வேன். அடுத்த நொடிப்பொழுது வாழ்க்கை அங்கிருந்து ஆழமாகி புது வாழ்க்கை. உங்களுக்கு புது வாழ்க்கை வேண்டுமென்றால் நிச்சயமாக ஒவ்வொருவரும் பயபக்தியோடு வாழுங்கள். ஒரு பெரிய கஷ்டம் வந்துட்டா எப்படி வாழ்வீங்களோ கடவுளே கதின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அல்லாஹ் உன்னை தவிர கதி இல்லை என்ற அந்த சரணாகதியோடு நான் என்னுடைய கொண்டு வாழ்கின்றேன் ஒவ்வொரு நொடிப்பொழுதும். அடுத்த நாள் வாழ்க்கையை பற்றிய கவலை ஒரு புறம் இருக்க, இறைவனை நம்புவதன் காரணமாக அந்த கவலை நீக்கப்பட்டு மனம் சுகமும் அமைதி அடைகின்றது. இந்த வாழ்க்கை எனக்காக புதிய வாழ்க்கையாக ஏற்கனவே அமைந்துவிட்டது. என் கண் பார்வைக்கு தெரியவில்லை, ஆனால் உணர்வு அதை அறிகின்றது. கண் பார்வையுடைய உணர்ச்சிக்கு மேலானது உணர்வு என்பது. வாழ்க்கை முழுமைக்கும் அது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சுகத்தை கொண்டும் அழகை கொண்டும் ஒட்டி உறவாடி கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டுவிட்டது. சந்தேகம் வேண்டாம், நம்பிக்கை இழந்தவர்களாக ஆகிட வேண்டாம். இன்னைக்கு நீங்க வச்சிருக்கிற பொருள், நீங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு சுகத்துக்கான ஆதாரம் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த எண்ணம் நீங்க வேண்டும். அங்கு இறைவனுடைய அழகான பாக்கியங்கள் பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகுகின்ற மாற்றங்கள் உங்களை நிற்கக்கூடிய சேமிப்பும் நீங்கள் விருப்பத்தோடு வசிக்கூடிய வீடுகளும் உங்களுடைய பொருள் ஆதாரங்களுக்கு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய தொழில்களும் அடையாளங்களும் என்றும் உங்களோடு நிலைத்திருக்கும் என்று எண்ண வேண்டாம். இறைவன் அருளை கொண்டு இப்பொழுது உங்களுக்காக நிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பயந்து கொள்ளுங்கள். எங்கள் இறைவனே எந்த குறையும் இல்லாத வாழ்க்கை எங்களை வாழவை. அப்படி என்றால் என்ன கூறுகின்றான்? பெருமையை கைவிடுங்கள். ஒப்பிட்டு பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கையில் நான் மற்றவர்களை விட அதிகம் படைத்தவன் என்ற அந்த எண்ணத்தை உங்களுக்கு கீழாக இருப்பவர்களை பார்த்து நம்மை விட இவர்கள் கீழானவர்கள் என்ற அந்த ஒரு சிறு எண்ணம் அங்கு தலையிடக்கூடாது, தலையிருக்கக்கூடாது. கருவறுக்கிடுங்கள். உங்களுக்காக விதிக்கப்பட்ட கரு உங்களுக்காக வளர்ந்து கொண்டிருக்கின்றது, உருவாகி கொண்டிருக்கின்றது. உணர்வோடு பெருமை இல்லாமல் பணிவும் அடக்கமும் பதிவும் கருணையோடும் மற்றவர்கள் மீது உங்களுக்கு தானாக உருவாகும். நீங்கள் இறை பாக்கியம் பெற்றவர். எவ்வளவு எனக்கு அதிகமாகிக் கொண்டிருக்கின்றதோ பணமும் பொருளும், அந்த அளவுக்கு மனிதர்கள் மீது கருணையும் பதிவும் இரக்கமும் இருக்குமானால் தாராளமாக செலவு செய்பவர்கள் நீங்கள். அதில் உங்களுக்கு வெளிப்படையான பெருமையை கொண்டு செலவு செய்யக்கூடிய அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு அமையாது, மறைவில் அமையும். அந்த மறைவான தர்மத்திற்கு இறைவன் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். பெருமை மட்டும் இல்லை என்றால் அது போதுமான. இப்போ உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே இதுவரைக்கும் உங்களுடைய மனசுக்கு என்ன அறிவிக்கப்பட்டதோ அதை இன்னைக்கு நீங்க கவனிக்கிறீங்க. புதுசா இங்க எதுவும் இல்லை.
இதுவரையில் என்ன தவறிவிட்டோமோ அந்த நஷ்டங்கள் அவ்வளவும் லாபங்களாகவும் இந்த நிலையிலிருந்து புதுமையான வாழ்க்கைக்குரிய பாதையாகவும் அழகான ஞானங்களை கொண்டு இறைவன் உங்களுக்கு இனி கற்பிப்பான். மனிதனுடைய பொது அறிவை கொண்டல்ல, புதிய ஞானங்களை கொண்டும் புதிய வழிமுறைகளை கொண்டும் மனிதர்கள் அறியாத அந்த பாதைகளில் உங்களை சுலபமாக செலுத்துவான் என்பதை இன்று ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் யார் இதனை நிராகரிப்பார்கள் என்றால் பெருமை கொண்டு வாழ்பவர்கள். இன்னமும் மற்ற மனிதர்களை விட எனக்கு கீழாக இருப்பவர்களை விட நான் உயர்வாக இருக்கின்றேன் என்ற பெருமை வேண்டாம். நாம் நம்முடைய இதயத்தில் அமைந்திருக்கக்கூடிய இறைவனுடைய பாக்கியமிக்க வாழ்க்கையை நிராகரிக்கின்றோம், பொய்யாக்குகின்றோம் என்பது பொருள். இப்பொழுது இறைவனுடைய பாதுகாப்பு நீங்குகின்றது. எப்பொழுது பெருமை கொள்கின்றோமோ அப்பொழுது உங்களுடைய மனதில் பாதுகாப்பு நீங்குகின்றது. பெருமையின் காரணமாக மற்றவர்களுடைய பொறாமையை நான் சம்பாதிக்கின்றேன், மற்றவருடைய பகைமையும் வெறுப்பையும் நான் சம்பாதிக்கின்றேன் என் பெருமையின் காரணமாக. என்னுடைய பாதுகாப்பு நீங்கி மனிதனுடைய அந்த நியாயமான கோபம், வெறுப்பு, அருவறுப்பு எல்லாமே உங்கள் மீது இறைவன் உங்களுக்காக உடமையாக்கிவிடுகின்றான். பெருமையின் காரணமாக அந்த தீமையை நீங்கள் சம்பாதித்து அதில் வாழ வேண்டிய அந்த ஒன்றையும் ஆகுக என்று ஆகிவிட்டீர்கள். இதனுடைய நன்மையை நாம் சம்பாதித்தோம், இப்பொழுது உங்களுடைய தீமைகளுக்கானதை நீங்கள் சம்பாதிக்க வேண்டும், ஆகட்டும் என்று இதை கூறிவிட்டால் அந்த பொழுதிலிருந்து நமக்காக அந்த நாள் நெருங்கி வருகின்றது. யார் இவ்விதமாக பெருமை கொண்டு வாழ்கின்றார்களோ, மற்ற மனிதர்கள் மீது கருணை இல்லாமல் வாழ்கின்றார்களோ, அவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடமிருந்துள்ள நற்சொல் இதுதான்: நீங்கள் பெருமையை கைவிட்டுவிடுங்கள், அழகான வாழ்க்கைக்கு பெருமையை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்கள் தீங்கிழித்துக் கொண்டு உங்களுக்கான வாழ்க்கையினுடைய காலத்தை நீங்கள் வருவதை பார்த்திருங்கள். அந்த நேரம் உங்களுக்கு பொருள்களாகவும் உங்களுடைய சூழ்நிலைகளாகவும் உங்களுக்கு விரோதமாக அமையும். அந்த நேரத்துக்கு முன்பாக கவலைகளிலும் துக்கங்களிலும் ஆவீர்கள். உங்களுடைய மனதிற்கு எச்சரிக்கை வந்துவிடும் பல காலங்களுக்கு முன்பாகவே. அதாவது திருந்துவதற்கு 1000 தருணங்கள் உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. கவலை இருக்கும், அதே நேரம் தெரிந்து விடுங்கள். மனம் அமைதி அடையும் வரையில் உன் ஒருத்தனை தவிர எனக்கு கிடையாது அந்த கதி, சரணாகதி அல்லா என்பதனுடைய பொருள் கருத்துக்களை கொண்டு உன்னை தவிர கதி கிடையாது என்னுடைய மனதிற்கு அமைதி. அந்த அமைதி திரும்பும் பொழுது நீங்கள் பெருமையை கைவிடுங்கள், மற்ற மனிதர்கள் ஒப்பிட்டு வாழக்கூடிய வாழ்க்கையை விட்டு கைவிட்டு உங்கள் தாழ்த்திக்கொள்ளவும் வேண்டாம். மற்றவர்கள் உயர்வாக இருக்கிற காரணமாக இந்த உலகத்தினுடைய பொருள் அடிப்படையை கொண்டு உங்களை நீங்கள் பெருமைப்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். உங்களிடம் மற்றவர்களை விட அதிகமாக பொருளாதாரம் இருப்பது என்பதன் காரணமாக உங்களுடைய மனம் எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிகரான வாழ்க்கையை நீங்கள் மட்டும்தான் வாழ முடியும், மற்றவர்கள் வாழ முடியாது. ஒவ்வொருவருக்கும் அவரவருக்குரிய அந்த எண்ணத்தில் வாழும் பொழுது பெருமையும் தாழ்மனப்பான்மையும் பொறாமையையும் கைவிட்டுவிட்டு யார் வாழ்கின்றார்களோ, அடக்கத்தோடும் அமைதியோடும் நம்பிக்கையோடும் இறைவனுக்காக பொறுமையாக மேற்கொள்கின்றார்களோ, அவருடைய ஒரு விஷயம் எனக்காக வானங்கள் என்னும் பூமியில் நிகழ்ந்து தீரும் என்று யார் நம்பிக்கையை கொண்டு உண்மையை கொண்டு வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக அழகுமிக்க வாழ்க்கையாக ஆகிவிட்டது என்பதையும் நீங்கள் இப்பொழுது அறிய வேண்டும். ஆனால் அந்த நாள் வந்துவிட்டால் இனியும் நான் பெருமையை கைவிடுவன் இல்லை என்ற உலகத்தினுடைய பொருள்களை கொண்டு நான் வாழ்வதுதான் எனக்கு பெருமை என்று யார் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த வாழ்க்கையின் பக்கம் நீங்கள் திரும்புகின்றீர்கள். அப்படி திரும்பும் பொழுது உங்களுக்கான நாள், வேதனையின் நாள் நெருங்கி விழுந்து கொண்டிருக்கின்றது. அந்த வேதனை நான் திருவிழாவே நீங்கள் பார்க்கிறீர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கண் முன்பாக வளர்ந்து கொண்டிருந்த போதிலும் என் பெருமையின் காரணமாகவும் அலட்சியத்தின் காரணமாகவும் அதை கவனிக்க தோல்கின்றேன். பூதாகாலமாக ஒரு இடத்தில் நிற்கும் பொழுது திடீரென வந்துவிட்டதை போன்று நான் எண்ணுகின்றேன். நிச்சயமாக விதமாக இல்லை. உங்கள் கண் முன்பாகவே அந்த அவ்வளவு பெரும் கொடூரமான அந்த நாள் உங்கள் கண் முன்பாக வருகின்றது. திடீரென்றல்ல, பல காலங்களாக கண் முன்பாக உருவாகி கொண்டிருந்தது. என் கண்கள் இருந்தும் கொண்டிருப்பதாக வாழ்ந்தேன். பெருமையின் காரணமாக, பிறரை அலட்சியப்படுத்தியின் காரணமாக, பிறரை இழிவாக நோக்கியின் காரணமாக, தங்களை உயர்வாக நோக்கியின் காரணமாக, தங்களை இழிவுபடுத்திக் கொண்டதன் காரணமாக, இதனுடைய வாக்குகளை பொய்ப்பித்ததன் காரணமாக, மனதிற்குரிய ஒவ்வொரு சுகமான செய்தியையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் உங்கள் முதுகுக்கு பின்னால் வீசினீர்கள். இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமாக எந்த நேரத்திலையும் கவலைப்பட முடியும் சொல்லுங்க பார்ப்போம். எந்த நேரத்திலும் மனசுல ஒரு சுகமான செய்தி இல்லை, நீங்க கவலைப்படுறீங்க. எந்த நேரத்துல இல்லை நீங்க கவலைப்படுத்து சொல்லுங்க. நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் முன்னமும் சரி இப்பொழுதும் சரி நான் சுகமான வாழ்க்கையில் அமைய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு
இறைவன் உங்களோடு நெருக்கமாக இல்லாமல் இல்லை. யார் புறக்கணிக்கின்றீர்களோ அவர் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றனர். அக்கிரமமாக அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் தங்கள் சுமைகளை சுமக்கக்கூடிய அந்த நாள் நெருங்கிவிட்டது. பெருமையையும் பொறாமையையும் கைவிடுங்கள். தாழ்வு மனப்பான்மையை கைவிடுங்கள். பிறரை இழிவாக நோக்குவதையும் கைவிடுங்கள் என்றே என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. ஒரு மனிதன் செய்கிற தீமைகள் இவ்வளவுதான். தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதும், தன்னை இழிவாக்கிக் கொள்வதும், பிறரை இழிவாக கருவதும், பிறரை பெருமையாக நினைப்பதும், உலகத்தினுடைய பொருள்களுடைய அடிப்படையை கொண்டு மட்டுமே. இந்த இரண்டு விஷயங்களிலிருந்தும் தன்னை பற்றியும் பிறரை பற்றியும், தன்னை தாழ்த்திக் கொள்வதும் பெருமை கொள்வதும், பிறரை தாழ்த்தி பார்ப்பதும், பிறரை பெருமைப்படுத்துவதும், இந்த வகையிலான வாழ்க்கையை விட்டு விலகுங்கள். அடுத்தவர்களை பற்றி உங்களோடு ஒப்பிட வேண்டாம். இறைவனோடு நீங்கள் இருக்கின்றீர்கள். அவனுக்கு நிகராக எவனும் கிடையாது. உயர்ந்தவன் அவனை தவிர நமக்கு உதவியானோ, நெருங்கிய பாதுகாப்பானோ, அழகான தங்குமிடத்தில் இதயங்களில் வாழ வைக்கக்கூடிய, இதயம் தங்கி வாழ வைக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை கொடுப்பவன் வேறு எவனும் கிடையாது அவனை தவிர. உங்களுடைய வாழ்க்கை இன்று உங்களுடைய சுமைகள் நீக்கப்பட்ட வாழ்க்கையாக அமைகின்றது. நிச்சயமாக என் கைகளால் நான் சம்பாதித்த சேதமே என்று நான் நாளைய வாழ்க்கையில் நஷ்டமடையும் பொழுது கைக்கு சேர்ந்து கொண்டு நிற்பேனே, அந்த வாழ்க்கை என்று எனக்கு இல்லை, நீக்கப்பட்டுவிட்டது. இன்னைக்கு வாழ்க்கையுடைய கதை என்ன? இப்போ நாம் உலக பொருளாதாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று எண்ணுகின்றீர்களா? மனதின் சுகாதாரத்தில் நீங்கள் வாழ்விக்கப்படுவீர்கள் என்று எண்ணுகின்றீர்களா? இறைவனுடைய நாட்டம் உங்களுக்காக நிறைவேறியிருக்கின்றது. இப்பொழுது லேசான விஷயம், இந்த அத்தியாயம் 6:31 படி, லேசான விஷயம் அல்லாஹ்வை நான் ஏற்றுக்கொண்டேன், அவனை தவிர கதி இல்லை என்று அந்த உயர்வான மேலான ஒரு சக்தியை நான் ஏற்றுக்கொண்டேன். அவனை சந்திப்பேன் நிச்சயமாக. அவன் வாக்குறுதியான். நான் இனி அதை பொய் என்று கருத மாட்டேன். மனிதர்களுடைய அசாதாரணமான விஷயங்கள், அழகான விஷயங்களை பொய் என்று ஒருபோதும் கருத மாட்டேன். அப்படி கருதினால் என்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுதுக்குரிய கவலையும் பயமும் அதிகமாகும். இது நிகழ வேண்டியது நிகழ்ந்தே ஆகும் என்பதற்கான இறைவனுடைய எச்சரிக்கை. இன்று நான் என்னை திருத்திக் கொள்ள வேண்டும். பிறரோடு நான் என்னை ஒப்பிட மாட்டேன். என்னை பெருமை கொள்ள மாட்டேன். என்னை தாழ்த்திக் கொள்ள மாட்டேன். பிறரை பெருமைப்படுத்த மாட்டேன். இழிவாகவும் பார்க்க மாட்டேன். இவ்வளவுதான். அப்படியானால் யாரையும் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நன்மையை நான் விரும்புவேனே தவிர, எவ்வளவு பெரும் செல்வந்தர்களாக இருந்தபோதும் சரி, சாதாரணமாக பார்ப்பேன். அவருடைய பாவனுக்காக மன்னிக்கிறேன். அவ்வளவுதான். பெருமை இருக்கிறது என்று என் மனம் தோன்றுமானால் அவர்களிடம் அவருடைய பகற்றின் காரணமாக பாவங்களுக்கு மன்னிப்பு தேவை. இது என்னுடைய நன்மைகளை அதிகரிக்கும். பிறரை பற்றி அவர்கள் அதிகமாக இருப்பதன் காரணமாக பெருமைப்படுத்த மாட்டேன், பொறாமையும் கொள்ள மாட்டேன். மாறாக பாவ மன்னிப்பு எல்லோருக்கும். மற்றவர்களுக்காக பாவமன்னிப்பு தேடும் பொழுது என்னுடைய பாவங்களிலிருந்து நான் அதை அலட்சிய போக்கில் மறந்து விடுவது ஆகிவிட மாட்டேன். நிச்சயமாக அதை மறைத்து கொள்வேன். ஒவ்வொருவருக்காகவும் பாவமன்னிப்பு தேடும் பொழுது தன்னுடைய பாவங்களின் பெரும்பாலானவை நான் செய்த பாவங்களும் இனி செய்ய போகும் பாவங்களுக்காகவும் சேர்த்து மன்னிப்பாகின்றது. உங்களுடைய ஒரு பாவத்திற்காக நான் மன்னிப்பு தேடும் பொழுது நீங்கள் பெரும் பணக்காரர், என் முன்பாக நீங்கள் பகத்தோடு வருகின்றீர்கள், நான் உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு தருகின்றேன். உங்களை நான் பெருமைப்படுத்தவும் இல்லை. அப்படி என்றால் என்னுடைய நிலை எந்த அளவுக்கு உயரும் என்பதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஒருபோதும் பொறாமை கிடையாது. இன்னும் நீங்கள் உங்கள் தகுதியில் உயர வேண்டும் என்று விரும்புகிறேன். சாதாரணமாக பொறாமையில் இது இல்லாமல் நல்லா இருக்குமே, ஒன்று குறைஞ்சிட்டு நல்லா இருக்குமே நம்ம விரும்புவோம். அப்படி கிடையாது. இன்னும் உங்களுடைய நன்மைகள் அதிகமாக கருது. இது வாழ்க்கை. யார் இந்த போக்கை கைவிட்டார்களோ கை சேதம் தான். என்ன முயற்சி செய்தாலும் சரி, எவ்வளவு பகட்டாங்கி வாழ்ந்தாலும் சரி, எவ்வளவு கடுமை செய்தாலும் சரி, மிக கெட்ட வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த நஷ்டவாளிகள் நமக்கு உன்னதங்களாக வேண்டாம். இதுவரையில் அப்படித்தான் இருக்கின்றது. இனியதாக ஒவ்வொருடைய வாழ்க்கையும் சிறப்பான வாழ்க்கையாக இன்று முதலாக உயர்ந்தோங்கும். இந்த விஷயங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். ரெண்டு விஷயங்கள் தான். பிறரோடு உங்களை ஒப்பிடாதீர்கள். பிறருடைய வாழ்க்கையினுடைய உயர்வு
அவர்களை பெருமையாக பார்க்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை உயர்வாக இருக்கும் பொழுது பெருமையும் கொள்ளாதீர்கள். அவர்களை விட நான் குறைவாக இருக்கும் பொழுது தாழ்வு மனப்பான்மை ஆகிவிடாதீர்கள். உங்களை விட அவர் குறைவாக இருக்கும் பொழுது அவருடைய இழிவோடு பார்க்காதீர்கள். இன்று வாழ்க்கை மாறி உள்ளத்தில் விதிக்கப்பட்டதுதான் ஆகவே என்ற மாற்றத்தில் ஆகிவிட்டது. 16-40 ஒரு விஷயத்தை உங்களுக்காக விதித்து சிறப்பான வாழ்க்கை வாடுங்கள் என்று விதித்த பிறகு அது பொய்யாகாது. நிச்சயமாக நாம் இறைவனை சந்திப்போம். அந்த நாள் நெருக்கமாக இருக்கின்றது என்று நாம் அவனுடைய நீதினம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம் இறைவன் நம்மை அரவணைத்து வாழ்க்கையில் அழைத்து சென்ற வாழ்க்கை முழுமைக்கும் இன்னும் மறுமையிலும் அவனுடைய உதவி கொண்டு வாழ்வதற்கு என் இறைவன் பொறுப்பேற்றுக் கொண்டான். இது சத்தியம்.